திருவண்ணாமலை மலைச்சரிவு நீர்நிலைகளை ஆக்கிரமித்துள்ளவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, நீதிமன்றத்தோட உத்தரவோட முழு விவரம் என்ன? திருவண்ணாமலையினுடைய தாமரைக்கேணி உள்ளிட்ட நீர்நிலைகளையும் அந்த மலையில் உள்ள ஓடைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டுமானங்களையும் அகற்ற கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் என்பவர் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோர் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது திருவண்ணாமலையில் நீர்நிலைகள் மற்றும் மலைச்சரிவில் ஆக்கிரமித்துள்ள 300 பேரை அப்புறப்படுத்துவது தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் அது அறிக்கையாக தாக்கல் செய்தனர். கடந்த விசாரணையின் போது பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை தமிழக அரசு அமல்படுத்தவில்லை என்று மனுதாரர் வழக்கறிஞருமான யானை ராஜேந்திரன் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். உரிமமோ புத்தகையோ என எந்த அதிகாரமும் இல்லாத நிலையில் ஏன் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு நீதிபதிகள் திருவண்ணாமலை மலைச்சரிவிலும் நீரிலும் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டனர். அது மட்டுமில்லாமல் மாவட்ட ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் நடவடிக்கை எடுக்க தவறினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்து இந்த வழக்கின் விசாரணை 4 வாரத்துக்கு ஒத்தி வைத்துள்ளனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பையா.